எனக்கே ஃபீவரா இருக்கு, ஆனா குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்ப நம்ம திருப்பி பேக் டு போலாம். குட்டீஸ் என் கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா கிட்டக்க வருவாங்களா? குட்டீஸ்லாம் வருவாங்க, உள்ள இருப்பாங்க. ரைட். சோ அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு ரைம் பாடலாம் பிளான் பண்ண. அங்க இருந்தாங்கன்னா குட்டீஸ் கேக்குதா? அந்த பக்கம் குட்டீஸ் கேக்குதா? எல்லாரையும் அங்க இருந்தே பாட சொல்லுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கேட்கல? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மை டீச்சர் இஸ் a சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே எனக்கு கேட்கல. டீச்சர் கேட்குதா? அங்க எல்லாம் டென்ஷன்ல இருக்கிறாங்க, மேக்கப் போட்டுட்டு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே. இன்னும் ஒண்ணு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குற டீச்சர்ஸ் மேல எரிச்சலா இருக்கும். இவ்வளவு ஒர்க் கொடுக்குறாங்க, இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு பள்ளிக்கூடத்து மேல, ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாருமே ஒரு எரிச்சல் வரும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற ஹோம்ஒர்க்கை நீ ஃபாலோ பண்ணினா நாளைக்கு அதிர்ஷ்டம், வெற்றி, உயர்வு அத்தனையும் உங்களை ஃபாலோ பண்ணும். ஆக ஹோம்ஒர்க்ங்கிறத டார்ச்சரா நினைக்க கூடாது. அதே பிள்ளைங்க சோர்ந்து வந்து என்ன இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்குது, இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லை அப்படின்னு திட்டுறோம்ல, பேரண்ட்ஸ் உடனே திட்டக்கூடாது. அப்ப சொல்லணும், கண்ணை நீ கை வலிக்க வலிக்க நீ எழுதினாதான் ஃபியூச்சர்ல அம்மா மாதிரி கஷ்டப்படாம சூப்பரா நீ பெருமையான ஒரு போஸ்ட்ல வேலை செய்வ, இன்னைக்கு கை வலிக்க வலிக்க நீ வலிமையானவனாக மாறுவ அப்படிங்கிறத சொல்லணும். சோ இன்னும் ஒண்ணு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது என்னன்னா, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருவரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இரண்டு பேருமே ஒரு சின்ன நூல் இழையில தான் வேறுபடுவாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளினுடைய முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் குழந்தைகளினுடைய இரண்டாவது பெற்றோர்கள். சோ இந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் கண்டிப்பை அதிகமாகவும் கனிவை குறைவாகவும் கொடுப்பார்கள். பெற்றோர்கள் கனிவை அதிகமாகவும் கண்டிப்பை குறைவாகவும் கொடுப்பவர்கள். ஆக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவர்கள் இணைவரும் ஒருங்கே ஒருமித்த ஒரு ஊக்கத்தையும் ஒருமித்த ஒரு வலிமையையும் குழந்தைக்கு ஊட்டும் பொழுது அந்த குழந்தை ஒரு வலிமையானவராக மாறுகிறான். இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ், ஆல்பா கிட்ஸ் மாதிரியே நம்மளாம் நல்ல தலைமுறையில இருந்துதான் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு 10 years டிஃபரன்ஸ்ல தான் நம்ம ஒரே ஒத்த வயதினராக இருப்போம். குழந்தை இப்படி மாறுனதை விட பேரண்ட்ஸும் இப்ப எப்படி மாறி இருக்கோம்னா, சூப்பர் சென்சிட்டிவ் ஹை ஆக்டிவ் மதர்ஸ், சூப்பர் சென்சிட்டிவ் ஹைப்பர் ஆக்டிவ் ஃபாதர்ஸா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப குழந்தைங்களை பேம்பர் பண்றது, ஓவர் ஃபீடிங் பண்றது. அது உணவுல மட்டும் கிடையாது, படிப்புலையும் அதிகமா திணிக்கிறது. அந்த முதல் மதிப்பெண்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. முதல் மதிப்பெண்ணை நீங்க டார்கெட் பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொரு பட்டாம்பூச்சிக்கும் ஒரு வண்ணம் இருப்பது போல எந்த பட்டாம்பூச்சாவது அசிங்கமா இருக்கா பார்க்க? இல்ல. அதே போல ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பட்டர்ஃபிளை ஒரு தனி, மீதி இருக்கிற எல்லா பட்டர்ஃபிளையும் எல்லாமே ஒரு, அதே போல நட்சத்திரங்களை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா லிட்டில் ஸ்டார். சோ இங்க இருக்கிற லிட்டில் ஸ்டார்ஸ் ஒண்ணு ஷைன் ஆகும். எல்லாத்துக்கும் ஷைனிங் ஒண்ணுதான், டிஸ்டன்ஸ் வேணா வேறையா இருக்கலாம். த சேம் இதுதான். நான் இன்னைக்கு கொடுக்குற அறிவுரைகள்னு நினைக்க வேண்டாம், இத பரிந்துரைகளாக கூட நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்ட்ட தான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா குட்டீஸ் உள்ள இருக்கிறதுனால முதல்ல பெற்றோர்களுக்கான பரிந்துரைகளை மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எழுதிய தமிழ் கவிதையில் நான் கண்ட மிகச்சிறந்த 3 எழுத்து கவிதை அம்மா, அப்பா, ஆசான், பள்ளி, நம்ம வயசுக்கு பணம். இது எல்லாமே மிகச்சிறந்த வலிமையான கவிதையாகவும் எடுத்துக்கலாம். ஆற்றல் மிக்க ஒரு நபர், ஆற்றல் மிக்க ஒரு பொருள் தான் இந்த பள்ளிக்கூடம், கல்வி, பணம், இது அத்தனையும். சோ நாம் நேராக நிற்பதற்கு முதுகெலும்பு எப்படி ஒரு காரணமாக இருக்கிறதோ
நாம் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நமது பெற்றோர்களும் பள்ளிக்கூடங்களும் ஆசிரியர்களும் தான் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. இன்னொன்னு, உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் படிக்கிறப்ப நான் ஜெயங்கொண்டம் ஃபாத்திமா ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். நாங்க படிக்கும் போது இங்க மொத்தமாவே ஒரு 4-5 பள்ளிக்கூடங்கள் தான் இருந்துச்சு. அன்றைக்கு காலகட்டத்துல எங்களுடைய பள்ளி மிக சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மா எங்களை அமைச்சு கொடுத்தது. எங்க பள்ளியில் பயின்ற மாணவிகள் யாரும் சோரம் போகவில்லை. அனைவரும் மருத்துவர்களாக, ஆசிரியர்களாக, கலெக்டராக, இப்படி பலவிதமான தொழில் அதிபர்களாக அனைவரும் வெற்றியாளர்களாக வலம் வருகிறோம். சோ அங்கிருந்து வந்த ஒரு விதை இன்று ஆலமரமாக லிட்டில் ஸ்டார் ஸ்கூல் என்று உருவாகி இருக்கிறது. நீங்களும் சோரம் போகவில்லை. நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இப்பொழுதே வெற்றியாளர்கள் தான், பெற்றோர்கள். காரணம், உங்கள் குழந்தையில் சாதிப்பான் என்பதில், சாதனை புரிவார்கள் என்பதில் ஒரு துளி சந்தேகமும் இல்லை. சோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இவ்வளவு கிராமப்புறத்தை சுற்றி இருக்கிற அந்த கிராமப்புற மக்களுக்கு இவ்வளவு அருமையான கலைகளை உங்கள் பள்ளிக்கூடங்களிலே நாங்க படிக்கும் போது தனித்தனி போய் கத்துக்கணும். வெளியில கராத்தே தனியா, டான்ஸ் கிளாஸ் தனியா, பாட்டு கிளாஸ் தனியா, எதுவுமே விருப்பம் இருக்கிறவங்க கத்துப்பாங்க, இல்லாதவங்க வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு உங்கள் பள்ளியில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு உங்கள் குழந்தைகள் பலவிதமான நட்சத்திர கலைஞர்களாக, அறிஞர்களாக வெளியே வரப்போகிறார்கள் என்பதில் துளி கூட ஆச்சரியம் இல்லை, சந்தேகமும் இல்லை. இந்த பரிந்துரைகள் சொன்னல, அதை மட்டும் நான் சுருக்கி பேசிட்டு கிளம்பிடுறேன். ஆசிரியர்களுக்கு ஒரு பாராட்டு, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாராட்டியே ஆகணும். என் நினைவில் இருக்கும் பள்ளி பருவ நினைவுகளில் பாதிக்கு மேல் இருப்பது என் ஆசிரியர்களின் நினைவுகள் தான். எனக்கு மட்டும் இல்ல, நான் படிக்கிற இந்த ஒவ்வொரு லைனும் உங்க மனசுக்கும் உண்மையா தோணும். கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, என் நினைவில் இருக்கும் பள்ளி பருவ நினைவுகளில் பாதிக்கு மேல் இருப்பது என் ஆசிரியர்களின் நினைவுகள் மட்டுமே. காலம் கடந்தும் பள்ளி நினைவுகள் மறக்காமல் இருப்பதற்கு முட்டி போட வைத்த ஆசிரியர்கள், குட்டு வைத்த ஆசான்கள், நம் அறிவு கலைகளை, திறமைகளை வெளிக்கொணர்ந்த, அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது, ஆனா அவர்கள் வெளிக்கொணர்ந்த அந்த சாணக்கியர்களால் மட்டும்தான் இந்த பள்ளி பருவ நினைவுகள் இன்றும் நமக்கு மறக்காமல் இருக்கிறது. தன் மாணவர்களை மெருகேற்றி மிளிரச் செய்யும் ஒவ்வொரு ஆசிரியரையும் மலர் தூவி மரியாதை செய்ய நான் மனதாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியான தருணத்தில் எனது பள்ளிக்கூடத்தையும் எனது பள்ளி ஆசிரியர்களையும் நான் நினைவு கூறுகிறேன். எவ்வளவு உழைத்து முன்னேறினாலும் நம் வெற்றியை பாதி நம் ஆசிரியர்களுடையது. எத்தனை தூரம் நாம் உயர்ந்தாலும், எவ்வளவு உயர பறந்தாலும் ஆசிரியரையும் பெற்றோரையும் மறக்காத மாணவனே, மனிதனே நல்ல மனிதன். ஆமாவா இல்லையா? தூங்கிட்டீங்களா? எல்லாம் முடிச்சிருக்கீங்க, ரைட். இன்னொன்னு, இப்ப இந்த பெற்றோர்கள் சொன்னீங்களே, அது என்னமா அப்படின்னா, அறிவுரை கொடுக்கிற வயசுல நான் இல்லை. ஏன்னா நிறைய அம்மா அப்பா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, பாட்டி தாத்தா எல்லாம் குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்கு. அதனால என்னுடைய பரிந்துரையாக, ஆமா தானே, பரிந்துரையாக சில விஷயங்களை எடுத்துக்கலாம். அதுல முக்கியமான ஒண்ணு, குழந்தைகள்ல சந்தேகமே கிடையாது, அவங்க 100% டேலண்டடோட இருக்காங்க. எதை போட்டாலும் கிராஸ் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேஜஸ் கொடுத்தாலும் படிச்சிடுறாங்க. மாற வேண்டியது நாம் தான். யாரு? பேரண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, ஓவர் ஃபீடிங். ஓவரா திணிக்காதீங்க, ஓவரா எதிர்பார்க்காதீங்க, அவங்கள ஃப்ரீயா விடுங்க. நாங்க இப்போ பீடியாட்ரிக் தான் மெயினா எங்களோட ஹாஸ்பிட்டல்ல பண்றோம். ஆனா மல்டி ஸ்பெஷாலிட்டி. அவ்வளவு குழந்தைங்களை பாக்குறோம் ஸ்ட்ரெஸ்ஸோட, முட்டி வலியோட, கை வலிக்குதுங்கிறான், கண்ணு தெரியலங்கிறான். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நாமதான். யாரு? சத்தமே வரலையே. பேரண்ட்ஸ். தயவு செய்து முதல் மதிப்பெண்ணை டார்கெட் பண்ணாதீங்க. இதை நான் ஏன் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நான் அவ்வளவு குழந்தைங்களை ஸ்ட்ரெஸ்ஸோட பாக்குறேன். நமக்கு கிடைக்காத வாய்ப்பு எல்லாம் கிடைச்ச உடனேவே நம்ம பிள்ளைகிட்ட, நீ நல்லா பாடு, நீ நல்லா ஆடு, நீ நல்லா அதை பண்ணாதீங்க. திருப்பியும் சொல்றேன், எல்லா நட்சத்திரமும் மின்னும். ஒண்ணுக்கும் டிஸ்டன்ஸ் வேற, சைஸ் வேற.
அதே மாதிரிதான் எல்லா குழந்தைகளும் வெற்றியாளராக வருவார்கள். முதல் மதிப்பெண் ஒரு மதிப்பெண் கிடையாது. அதை போக்கஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க குழந்தைங்களை. இன்னொன்னு, பெற்றோர்களுக்கு திரும்பவும் என்னுடைய வேண்டுகோள், பிள்ளைகள் முன் சண்டை போடாதீர்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். சோ ஒருபோதும் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. அடுத்து, தன்னையே கொள்ளும் சினம். கோபம் அமிலம் போன்றது. படுகின்ற இடத்தை விட இருக்கின்ற இடத்தை அது அழித்து விடும், கொள்ளும். ஆகவே கோபப்படாதீர்கள். குழந்தைகிட்டையும் சரி, குழந்தையோட அம்மா கிட்டையும் சரி. கரெக்ட் தானே? அடுத்து, ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள். அதிகமாக சொத்து சேர்த்து வைக்கும் பெற்றோர்களை விட சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். திருப்பி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, நாமளும் அப்படியே ஓடி ஓடி நம்மளுடைய ஆரோக்கியத்தை விட்டுட்டோம், மன நிம்மதியை விட்டுட்டோம், குடும்ப நேரத்தை விட்டுட்டோம், எக்ஸ்ட்ரா டியூட்டி, நைட் டியூட்டி, எக்ஸ்ட்ரா சேலரி, இதெல்லாம் டார்கெட் பண்ணி பணத்தின் பின்னால் ஓடுகின்ற இந்த வேகமான ஓட்டத்தில் குடும்பத்திற்கான தருணங்களை நாம் அனைவரும், இன்க்ளூடிங் நானும், இழந்து நிற்கின்றோம். இது நல்ல ஒரு சமுதாயத்திற்கான ஒரு இது கிடையாது. இது ஒரு நல்ல இந்த மாற்றம் நல்ல மாற்றம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப இங்க இருக்கிற அவ்வளோ பேருமே ஒரு பொறுப்பான இடத்துல இருப்பீங்க கட்டாயம். அந்த பொறுப்பாக இருந்ததுக்கு காரணம் நம்மளுடைய அம்மா வீட்டில் இருந்து நம்மளை கவனித்துக் கொண்டதும், தந்தை நமக்காக காப்பதனால்தான் நாம தெரியும். ஆனா இன்னைக்கு நோ ஃபேமிலி டைம், எது கேட்டாலும் நோ டைம். சோ அத முதல்ல மாத்தணும். அதுக்குதான் இதை சொல்றேன். அதை ஏன் நம்ம ஓடுறோம்? குழந்தைக்கு சொத்து சேர்க்க. சோ அதிகமாக திருப்பியும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சொத்து சேர்த்து வைப்பதை விட அவனை என்ன சொல்லியிருக்கேன்? சொத்து சேர்த்து வைப்பதை விட சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. ஆகவே விட்டு கொடுங்கள். குழந்தைகளிடத்தில் சில விஷயங்களை நேரத்தின் முதலில் அவர்களுக்காக விட்டுக் கொடுங்கள். அடுத்து, செல்போன். இத பத்தி பேசாம நான் இறங்க போறதில்லை. இந்த செல்போன் அதை பத்தி இப்ப அடுத்து நமக்கு ஒரு டிராமா இருக்கு. அதை திருப்பி திருப்பி புரிய வச்சாலுமே நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிளஸ், ரொம்ப உணர்ச்சி மிக்கவர்கள், ஈஸியா காதல் வயப்படக்கூடியவர்கள், ஈஸியா இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியே ஒருத்தவங்க அழுதா நாமளும் அழுவோம், அவங்க சிரிச்சா நாமளும் சிரிப்போம். ஆனா அது அதோட சரி. இன்னைக்கு இப்ப நான் சொல்றேன், இந்த ஸ்கிரீன் டைம் பத்தி, செல்போன் பத்தி தொடர்ச்சியாக 3 வருடங்களாக எல்லாரும் விழிப்புணர்வு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாமளே மாறல. அதுதான் உண்மை. முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதுமானது நான் நினைக்கிறேன். 3 போன் தனித்தனியா ஸ்மார்ட் போன். அதாவது நம்ம நாட்டுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கல்வி அறிவு மிதமிஞ்சு போய் கிடக்கு. வள்ளுவர் நான் சொன்ன மாதிரி ஆனா சொன்னால அத நம்ம பண்ணல. இன்னைக்கு லீவ் விட்டாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா அது பண்ணல, வீட்டுக்காரங்க கோவம் வருது. இன்னைக்கு ஒரு நாள் கிச்சனுக்கு லீவ் இல்லையா, நம்ம என்ன பண்றோம்? இமிடியேட்டா ஸ்விக்கி, சொமேட்டோ, ஆமாமா இல்லையா? சோ இந்த தவறை அனுமதிக்காதீர்கள். தெரிஞ்சே நாங்க பாக்குறோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபீவர் கேஸ் நிறைய இருக்கும், இப்பெல்லாம் கேன்சர் கேசஸ் நிறைய இருக்கு. நம்மளை விட நமக்கெல்லாம் தாத்தா பாட்டிக்குதான் கண்ணு தெரியாம போச்சு. இப்பெல்லாம் குட்டீஸே கண்ணாடி போட்டுட்டு வருது. அப்பெல்லாம் கேன்சர் பெரியவங்களுக்கு சும்மா ஒரு ஊர்ல 2 பேருக்கு தான் இருக்கும். இன்னைக்கு தெருவுல 10 பேருக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தவறான சமூக மாற்றம், தவறாக புரிஞ்சுக்கிறது. நானே இப்போ ஒரு பேஷண்ட் என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேடம் சர்க்கரை நல்லதா, சாப்பிடக்கூடாதுமா. நாட்டு சர்க்கரை நல்லதுமா. அப்ப நாட்டு சர்க்கரை நிறைய சாப்பிடுறது. நாட்டு சர்க்கரை என்ன, அதுவும் சர்க்கரை தானே. எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. கோல்ட் வினர் போகாதீங்க. இந்த மாதிரி சூரியகாந்தி எண்ணெய், ப்ராசஸ்டு ரீஃபைண்ட் ஆயில் போகாதீங்க. அப்ப நான் எந்த எண்ணெய் தான் நல்ல எண்ணெய்?
நல்லெண்ணெய் நல்லதுமா, உடனே நல்லெண்ணெய் நிறைய ஊத்துறது. சோ இந்த மாதிரி எங்களால முடியல, டயர்டாகி போய்தான் இருக்கும். எஜுகேட் பண்ணி பண்ணி நான் ஃபெயில் ஆயிடுறேன். பேஷண்ட் சக்சஸ், என்ன சக்சஸ்? அதே தப்பா அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சமூக மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இங்க இப்ப எதுக்காக சொல்ல வந்த செல்போன், தயவு செய்து பேரண்ட்ஸ் ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் போதும். எந்த விதமான பிசினஸ்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு சுந்தர் பிச்சை இருக்காருல்ல, கூகுள், ஆமாவா இல்லையா? கூகுளோட சுந்தர் பிச்சை தெரியும்ல, அவரோட வீட்டுல செல்போன் கிடையாது, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவரோட பெட்ரூம்குள்ள எந்த போனும் போகாதான். நல்ல புண்ணியவன், ஊரே கூகுள கொடுத்துட்டு அவரு பாரு கூகுளும் கோகுலும் இல்லாம இருக்காரு. நமக்கு அந்த கூகுள் தான் எல்லா, கோகுள் நமக்கு அவன் தான். எதுக்கு எடுத்தாலும் கூகுள் கூகுள் கூகுள்னு போயிடும். சோ இந்த மாதிரி அந்த தவறான மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் ஒண்ணு, வைஃபை. முன்னாடி வைஃபை இல்லாத வீடே கிடையாது, இல்லையா? கிச்சன் கூட இல்லாம இருக்கும் வீடு, ஆனா வைஃபை இல்லாத வீடு கிடையவே கிடையாது. காரணம் என்ன? அந்த இணையத்தை அதிகமாக பயன்படுத்திய, உலகத்தில் முன்னாடி ரொம்ப ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற அமெரிக்கால இணையத்தை கண்டுபிடித்தார்கள், பயன்படுத்தினார்கள், இன்று வரை பயன்படுத்துகிறார்கள். ஒன்லி எங்க? ஹால்ல மட்டும்தான். நம்ம வீட்டுல டாய்லெட்ல எடுக்குது, பெட்ரூம்ல எடுக்குது, எல்லா ரூம்லயும், கிச்சன்ல எடுக்காத. இன்னும் அந்த கார் அங்க வரும்போதே எடுக்கிறோம், வீட்டுக்குள்ள வரும்போதே வைஃபை. எதுக்கு? தேவையில்லாதது. இதுதான் தவறு. இதனால இப்ப நான் இங்க சொல்லிக்கிறேன், இப்ப நம்ம குட்டீஸ் இப்ப ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும்தான் இணையத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் அதிகம், தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். தவறான விஷயத்துக்கு, படம் பார்க்க, காலையில விட்டு போன சீரியலை சாயந்தரம் பார்க்க, அந்த அவங்க விளாகு பண்றாங்க, இவங்க விளாகு பண்றாங்க, கடைசியா நம்ம விளாக எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடுது. எதை பார்த்து? விளாக பார்த்து, இப்படி உட்காந்து பார்த்து, இப்படி உட்காந்து பார்த்து, பல பொசிஷன்ல எல்லா யூடியூப் விளாகையும் சர்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மணி 12 ஆயிடுது. அப்புறம் எங்கிட்ட அம்மா சமைக்கிறது, அப்புறம் எங்கிட்ட காலைல எழுந்துட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு கரெக்டா அனுப்புறது. சோ கைட்லி இன்னைக்கு உங்களை மீட் பண்றதுக்கு தான் நான் வந்தேன். குட்டீஸை விட தயவு செய்து செல்போன் டைம், அதை விட அப்பாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். நேரா இங்க உட்காந்தா என் ஒய்ஃப் திட்டுவா, ஆனா ஒய்ஃப் பார்ப்பாங்க. ஆனா ஒய்ஃபுக்கு முன்னாடி எந்த வீட்டுக்காரும் பார்க்க முடியாது. அதனால அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, டாய்லெட்ல போய் 1 hour உட்காந்து பாக்குறது, குளிக்கிறது 2 நிமிஷம், மீதி இருக்கிற 52 நிமிஷமும் என்ன பண்ணுவாங்க? 55 நிமிஷமும் செல்போன் தான். என்னது? இதே பிளாக் தான். தயவு செய்து நிறுத்துங்க. இன்னொன்னு, குடும்பத்தோட டிவி பார்க்க அமருங்கள். அந்த டிவிக்காக வாரத்திற்கு நம்ம பழக்கத்துக்கு போக முடியலனாலும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம் என்று ஒதுக்குங்கள். குழந்தைகளுக்கு டெய்லி செய்தி சேனல்களை போட்டு காமிங்க. தயவு செய்து இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொஞ்சம் வெளிக்க வாங்க. இன்னைக்கு நான் என்னமா நீ தான் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்னு நான் இங்க சத்தியம் பண்ணி சொல்றேன். என்னோட செல்போன்ல இந்த ஆர்குட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த மீடியா அக்கௌண்ட்டும் கிடையாது. ஒன்லி பேங்க் அக்கௌண்ட். என்கிட்ட நோ இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எதுவுமே கிடையாது. எல்லாம் சைலண்டாவே இருக்கீங்க. தூங்கிட்டீங்களா? ஒண்ணு கை கட்டல, எதுவுமே இல்லையே. நான் சினிமா பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன். அதிகமாக நான் பார்த்தேன்னா நீயா நானா இல்ல பேச்சாளர்களுடைய அரசியல் நிகழ்வுகளை, சினிமா நிகழ்வுகள் லைட்டா போர் அடிக்கும் போது. ஆனா நம்ம வீட்டுல எல்லாருமே சினிமாவை அதிகமாக பார்க்கிற வீட்டில் குழந்தைகிட்ட உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேளுங்கள, கமல், ரஜினி, அஜித், விஜய், தனுஷ், சிவகார்த்தி இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப வேற பிரதீப் சார் வேற, அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த அலைய பாட்டுக்கெல்லாம் குழந்தைங்க ஆடும்போது என் மனசெல்லாம் ஆடுது. ஏன் அப்படின்னா, நாங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சின்னஞ்சிறு கிளியே பாரதியார் பாட்டு காலையில எஞ்சி கிச்சன்ல வேலை செய்வேன். எனக்கு எந்த மீடியா அக்கௌண்ட் புக்கு கிடையாது. என்ன யாரு உன்னோட ஹீரோன்னு கேட்டாங்கன்னா என்னுடைய தலைமுறையினர் தலை நிமிர்ந்து சொல்லுவோம், மார்க்கட்டி சொல்லுவேன். என்னோட ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டா எங்க அப்பான்னு சொல்லுவேன். இப்ப உனக்கு யாரு? அது கமல் ரஜினி மாதிரி. இப்ப உனக்கு யாரு? என் ஹஸ்பண்ட்.
இதுதாங்க ஹீரோ. ஆனா இப்ப ஒய்ஃப் அவங்கள பிடிக்கும்போது, ஹஸ்பண்ட் எனக்கு அந்த அம்மாவை பிடிக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? குழந்தைகளுக்கெல்லாம் திறமையான பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களினுடைய அறிவு ஏன் தோய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற மாதிரி நீங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுங்கள். முதியோர் இல்லம் குறைக்கப்படும். நீங்க உங்க அம்மா அப்பாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடணும். யாரு? நம்ம தலைமுறையினர். தாத்தா பாட்டியோட பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணுங்க. அதை பார்த்து உங்க குழந்தை உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும். ஆமாவா இல்லையா? நாங்களே என்ன பண்றோம்? அம்மா அப்பாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு பிள்ளைக்கு பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம். அம்மா அப்பாவினுடைய நானும் சரி, குட்டியா இருக்கிறவங்களும் சரி, நீங்களும் சரி, நம்ம தான் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போற மெசேஜ், கைண்ட்லி உங்க செல்போனை நீங்க அவாய்ட் பண்ணணும். இந்த குழந்தைங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஆனுவல் டேக்கு நான் சும்மாவாவது வருவேன், யாரும் உங்க வீட்டுல ஹீரோன்னு கேட்டா அம்மா அப்பா பேரை சொல்ற மாதிரி வச்சிருக்கோம். என் குழந்தை சொல்றான் என்கிட்ட, நீதாமா ரொம்ப அழகா இருக்க, எனக்கே வெக்கமா இருக்கும், ஏன்டா அப்படி போய் சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் டிவி பார்க்க விடுறது இல்ல, செல்போன் பார்க்க. அங்க யாராவது பார்த்தாதான் அவன் எனக்கு இல்லைன்னு சொல்லி த்ரிஷா, நயன்தாரா, அப்புறம் அவங்க ஹீரோயின் இவங்களெல்லாம் பார்த்துட்டா அவன் என்ன அழகா இருக்குன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதுக்கு சொல்றேன், டிவி டைம் குறைங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் சீரியலை முதல்ல நிறுத்துங்க. பழையபடி சாயந்தரம் ஆனா 5:30 இருந்து 6:30 மணிக்கு எல்லாம் ஒரு மயக்கமா உட்காந்துருக்கும் சீரியல் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு. அதை நிறுத்துங்க. எல்லாரும் ஈவினிங் வாசல் படியில் வந்து குழந்தைகளை விளையாட விட்டு அமர்ந்திருங்கள். நீங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இப்ப நம்மளாவே எல்லாரும் வீட்டெல்லாம் கூட்டிட்டு முன்னாடி மாதிரி எங்க இருக்கு, காலம் கெட்டு போய் கிடக்கு, எதுவும் கேட்கல. அது எந்த காலம்? நம்ம காலம் தானே. நம்ம காலத்துல இருக்கு. தெருக்கல்ல இருக்கிற அத்தனை வீட்டு வாசல் கதவுகளும் உடனே கொசு உள்ள வந்துருமான்னு சில பேர் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. மெஷ போட்டுட்டு நீங்க வெளியில வரலாம். மார்ச் பாஸ்ட் மெத்தட்லயும் நீங்க நின்று விளையாடலாம். வாக்கிங் போங்க. குழந்தைகளோட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஸ்கிரீன் டைம் குறைங்க. இதுதான் எனக்கு முக்கியமான மெசேஜ். காரணம், இந்த போர்வைக்குள் எரிகின்ற இந்த மெல்லிய அலைபேசியின் விளக்குகளினால், வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளில் மூழ்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. சோ அதனால சினிமா, அரசியல் இரண்டும் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அளவோடு தான் தெரிய வேண்டும். இன்றிலிருந்து உங்கள் வீட்டில் திரைப்படத்துக்கு டெய்லி ஒரு படம் பார்க்கிற பேரண்ட்ஸா இருப்பீங்க. யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே நைட்டு டக்குன்னு அந்த நெட்ஃபிளிக்ஸ் 4-5 இருக்குது, அந்த எல்லா ஐட்டத்தையும் ஆன் பண்ணி நல்ல படத்தையா சர்ச் பண்ணி எத்தனை பேர் டெய்லி பாக்குறீங்க? டக்குன்னு கை தூக்குங்க. எதுக்கு பப்ளிக்கா அவமானப்பட்டு கொஞ்சம் எல்லாருமே பார்ப்போம், அப்படித்தானே? சரி, ரைட். இனிமே அதை நிறுத்துங்க. குழந்தைகளோட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து, இந்த மீடியா மோகத்தினால் இன்று பல பேரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. என்று தள்ளும் இந்த மீடியா மோகம் அப்படின்னு நான் ஒரு பாட்டு எடுத்துட்டு நான் விடைபெறுகிறேன். கருத்து சுதந்திரம், இன்னொன்னு கருத்து சுதந்திரம், பேச்சு உரிமை இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு நான் பாக்குறேன் இந்த யூடியூப்ல அப்பப்ப வந்துட்டு போறதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சகட்டு மேடிக்கு மோடியை 2 பேரும் திட்டுறாங்க, ஸ்டாலின் சார் 2 பேரும் திட்டுறாங்க. நானே தப்பா சொல்றேன், மோடிஜி, ஸ்டாலின் சார், சீமான் சார். அரசியல் பேசக்கூடாது. ஆனா இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அரசியல் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் விலகி கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு வயதிற்கு வந்த ஒரு நபரை, ஒரு சாதனை, ஒரு டெடிகேஷன் இல்லாம ஒரு சாதனை பண்ணாம ஒரு நபர் முடியாது. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், யாரையுமே நாம கடித்துக் கொள்ளக்கூடாது. கேவலமான முறையில் அவர்களை வர்ணித்து அதை நான் ரொம்ப இப்ப நான் நோட் பண்ணிட்டு வரேன். ரொம்ப பாவமா இருக்கு. சீமான் சாரினுடைய நிறைய கருத்துக்கள், நான் சீமான் கட்சி தான் இல்ல அப்படி நினைச்சிடாதீங்க. நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சொல்லல. சீமான் சாரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது, மோடி சார் பத்தி, அப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட் கேவலமா அவங்க லேடி மாதிரி மேக்கப் போட்டு அந்த மாதிரி இணையத்தில் விளையாடுகிற பெற்றோர்கள் இங்க இருந்தால் இன்றிலிருந்து அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நமது குழந்தைக்கும் திட்டுகின்ற எதிரியை கூட மரியாதையாக முன்னோடி மன்னிக்க பழகுங்கள்.
சோ அப்ப என்ன பண்ணணும்? நான் மேடம் நீங்க யாரும் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறீங்களா? சரி ரைட். ஊக்கம் அதை கைவிடாதே, ஊக்கம் அதை கைவிடாதே. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தில் தூய்மை வேண்டும். ஏற்றம் வேண்டுமெனில் கல்வி, ஐயம் இன்றி செல்க. ஒழுக்கம் தனிமையிலும் தேவை. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தனியா இருக்கிறோம், வீட்டுல யாரும் இல்லை, டக்குனு ஒரு தப்பா ஒரு வீடியோ பாத்துடலாம், அப்படி பண்ணிடாதீங்க. ஒழுக்கம் தனிமையிலும் தேவை. தனியா இருக்கும்போது கூட பொய் பேசக்கூடாது, தனியா இருக்கும்போது கூட ஒழுக்கம் தவறக்கூடாது. இதை குழந்தைகள்கிட்ட விசித்துக் கொண்டே வாருங்கள். ஒழுக்கம் தனிமையிலும் தேவை. கடைசியில் நான் டாக்டருங்கிறதுனால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஔடதம் குறை, மாத்திரைகளை குறைத்துக் கொள்ள பழகுங்கள். அதுக்கு நான் சொன்ன அப்ப மாத்திரை எப்படிங்க குறைக்கிறது? வந்தா லிஸ்டா எழுதி தரீங்க. அதை குறைக்கிறதுக்கு ஒரே வழி நான் சொன்ன ஈவினிங்ல சீரியல் கட்டு, செல்போன் கட்டு, வாக்கிங், ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில நடங்க. குழந்தைகள் பாதுகாப்பா விளையாடுவாங்க, நடப்பாங்க. நன்றி, வணக்கம். அப்பாடா இல்ல, இதுவரைக்கும் எல்லாம் ஏன் கை தட்டாம இருக்கீங்கிறதுக்காகத்தான் அப்படி சொல்லி பார்த்தேன். திருப்பி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். கிராமப்புறங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு அரும் பெரும் வாய்ப்பு. இந்த லிட்டில் ஸ்டார் ஸ்கூல், இந்த பள்ளிக்கூடம் ஒரு வரப்பிரசாதம். இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பேராற்றல் மிக்க பேரறிவாளர்களாய் உங்கள் வாழ்வில் பெருஞ்செல்வங்கள் அனைத்தையும் பெற்று பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்க வளமுடன் நலமுடன் என என் கண்மணிகளை வாழ்த்தி, இந்த பள்ளி நிறுவனர் தாளாளர் அவர்கள் இந்த பள்ளிக்கூடம் விரைவில் மேல்நிலை பள்ளியாக வளர்ந்து பல்கலைக்கழகமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.